ஹாய் ஹலோ மக்களே, ஒரு சின்ன பதிவு, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு சின்ன கதை. ஒரு பெரிய பணக்காரன் தான். அவன் நல்லா சம்பாரிச்சான், கோடிக்கணக்கில் சம்பாரிச்சான். அவன் ஒரு நாள் வந்துச்சு, யமதர்மன் வந்தார். உன் டைம் முடிஞ்சிச்சு, கிளம்பு, மேலோகத்துக்கு போகலாம், கிளம்புன்னு சொல்லிட்டாரு. ஐயோ நான் வரமாட்டேன், நான் சம்பாரிச்சிருக்கேன், நிறைய கோடி சம்பாரிச்சிருக்கேன், அதெல்லாம் செலவு பண்ணணும், சேர்த்து வைக்கணும். உன் டைம் முடிஞ்சிச்சு தம்பி, கிளம்புன்னு சொல்லிட்டு. ஐயோ நான் என் பணத்தெல்லாம் யாருக்கு கொடுக்கல, என் பிள்ளைங்களுக்கு பிரித்து கொடுக்கல, என் பொண்டாட்டி கொடுக்கல, என் சொந்த பந்தம் கொடுக்கல, இந்த ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரேன், நீங்கள் போங்க, அப்புறம் வர சொல்கிறார். அதெல்லாம் முடியாது, கிளம்புன்னு சொல்லிட்டாரு. ஐயோ நான் பணம்லாம் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது, நான் நிம்மதியாக தூங்கினதே இல்லை, பல நாள் பணம்னு வேலைன்னு அலைஞ்சேன். நிம்மதியாக தூங்கணும், நிம்மதியாக சாப்பிடணும், என் பொண்டாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, என் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றலை, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, கொஞ்ச நேரம் கொடுங்க, நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறேன். அதெல்லாம் முடியாது, டைம் முடிஞ்சிடுச்சு, நீ இருக்க டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்ட. இத்தனை காலம் வாழும்போது நீ யாருக்கும் எந்த டைமும் கொடுக்கல, உன் பொண்டாட்டிக்கு டைம் தரல, உங்கள் அம்மா அப்பாவுக்கு டைம் தரல, பிள்ளைகளுக்கு டைம் தரல, ஃபேமிலிக்கு டைம் தரல, எங்கேயும் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு டைம் தரல. இப்போ கிளம்பும்போது எனக்கு டைம் கொடுத்துனா என்ன அர்த்தம் சொல்கிறேன். நான் எவ்வளோனா பணம் தரேன், சம்பாரிச்சு ஃபுல்லாக தரேன், அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாக டைம் கொடுங்கன்னு சொல்லுவேன். டைம் முடிஞ்சிச்சுப்பா, பணத்தை கொடுத்து டைம் வாங்க முடியாது. இருக்க காலத்தில் நீ அந்த டைமை யூஸ் பண்ணல, வாழ்க்கை ஃபுல்லாக பணம்னு அலைஞ்சா. பல பேருக்கு உங்களோட பேசணும், பழகணும்னு ஆசைப்பட்டாங்க, அவ்வளோ பேர் கொடுக்கல சொல்கிறாரு. ஐயோ நான் கொஞ்ச நேரம் 1 ஹவராக நான் தூங்கிட்டு வரேன், நிம்மதியாக தூங்கணும், நிம்மதியாக சாப்பிடணும், என் பொண்டாட்டியோட பேசணும், என் பிள்ளைங்களோட டைம் பண்ணணும். அதெல்லாம் முடியாது. அப்போ தான் உனக்கு தெரிஞ்சு பணம் எவ்வளோனா சம்பாதிக்கலாம், ஆனால் டைம் போனால் வராது. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் டைம் போனால் வராது. இப்போ தான் தெரிஞ்சு. மக்களே, பணம் முக்கியம், ஆனால் பணம்னு ஓடாதீங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்கள் அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரோட இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் சந்தோஷமாக இருங்க, நல்லபடியாக வாழுங்க. நன்றி.